அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலையின் மேல் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது. நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. அறுபடை வீடுகளில் கடற்கரை ஓரத்தில் அமைந்திருப்பது தான் இந்த முருகப்பெருமானின் ஆலயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இரவு நேரத்தில் பால் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜை செய்வதாக சொல்லப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டுள்ள முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால் மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. அதுபோல இந்த ஊர் திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியதாக சொல்லப்படுது. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்படுவதாகவும் இருக்கு. அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத கோவில் இது மட்டுமே. திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் 9 அடுக்குகளை கொண்டதாகவும் 157 அடி உயரமுடையதாகவும் சொல்லப்படுது. இங்கு மேற்கு கோபுரம் கடலை பார்த்தபடி இருக்கிறதாக சொல்லப்படுது. முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தரதாக சொல்லப்படுது. முருகனின் மார்பில் இடது சுவற்றில் முருகப்பெருமான் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்திற்கு முதல்ல தீபாரதனை காட்டி பூஜைகள் செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருக்கார். அவரின் தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் இருந்திருக்காரு. அவருடைய தவத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு திசை நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்த சஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானையை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்து முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாக முருகன் மீது மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூர் கந்த சஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணம் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க புத்திரன் வேண்டும் என கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருந்திருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 கால பூஜைகள் இங்கு நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமுமே மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் சென்று கடற்கரையில் கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. தீபாவளிக்கு மக்கள் அனைவருமே புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கம். அதே போல இந்திரனின் மகனான தெய்வானையை முருகன் மனம் முடிப்பதால் இந்திரன் புத்தாடை எடுத்து தருவதாகவும் நம்பப்படுது. வைகாசி விசாகத்தின் போது நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் நம்முடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்பப்படுது. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்று நாம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் கோபுரம் 9 தளங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக சிவபூஜை செஞ்சிருக்காரு. இந்த கோலத்திலேயே முருகன் வலது கையில் தாமரை மலருடன் அருள்கின்றார். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கக்கூடிய இருவருக்கு சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கு. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. மேற்கு கோபுரம் சுவாமிக்கு எதிரே கிழக்கு திசையில் அமைந்திருக்க வேண்டும்.
அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. கந்தசஷ்டி விழாவில் நடைபெறும் பொழுது முருகப்பெருமான் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த நடை திறக்கப்படுவதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறுபருப்பு காஞ்சி, தோசை, தேன்குழல், சுய்யம், அதிரசம் போன்ற உணவுகள் மிகவும் பிடித்தமான ஒரு உணவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடற்கரையில் நீராடி 4 கிணறு தீர்த்தம் தெளித்து மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமிகளை வழிபட்டு கிழக்கு நோக்கி மூலவர் சுப்பிரமணியும், தெற்கு நோக்கி சண்முகரையும் தரிசித்து சிறப்பாக வழிபடும் முறையாக இருக்குது. முதல்ல கடலில் நீராடிய பின்னர் புனிதமான 4 கிணற்று தீர்த்தத்தில் நீராடி ஈர உடையுடன் வழிபட வேண்டும். இது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 4 கிணறு அருகே இருக்கக்கூடிய மௌன சுவாமி, காசி சுவாமி, ஆறுமுக சுவாமி சமாதிகளை வணங்கிய பிறகு பிரதான கோவிலுக்கு சென்று மூலவரை வழிபட வேண்டும். மூலவர் சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கு, சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார். இவரை தரிசித்து பின் உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பிற சன்னதியை நம்ம வழிபடலாம். கோரிக்கைகள் நிறைவேற முருகன் மற்றும் குரு பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி 9 முறை வலம் வர வேண்டும். கந்த சஷ்டி விழா, சஷ்டி, கார்த்திகை, விசாகம் மற்றும் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு உற்சவம் நடைபெறும். பக்தர்கள் முடி காணிக்கை, தலைமுடி எடுத்தல், அதாவது அங்க பிரதர்சனம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டு வருவதாக சொல்லப்படும். திருச்செந்தூர் முருகன் ஆட்கொண்ட பின்பு சிவபூஜை செய்தார். சிவயோகியின் தோற்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. மேல் சட்டை அணியாமல் வேட்டி மட்டுமே அணிந்து தரிசனம் செய்வது இங்கு மரபான ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான முழு மனதோடு நாம் வழிபட்டு செல்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். முருகனை அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியும். வீட்டில் இருந்து புறப்படுவதற்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை நம்ம வணங்க வேண்டும். பிறகு முருகனிடம் நீயே துணை, உன்னை நம்பி வருகின்ற என் உங்கள் வேண்டுதல் சொல்லி மனதார வழிபட வேண்டும். கடல் மட்டத்திற்கு கீழாக சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி வீற்றிருப்பார். பிறவி பிணையை போக்கி தலையெழுத்த மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 மும்மூர்த்திகளின் வடிவில் தொழிலை செய்பவராக திருச்செந்தூர் மட்டுமே இங்கு முருகன் அருள் புரிகிறார். முதல்ல கடலில் குளித்து 4 கிணற்றுல நீராட வேண்டும். 4 கிணற்றுல நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. முருகப்பெருமான் வேளால் உருவாக்கிய தீர்த்தம் 4 கிணறு. இதை கந்த புஷ்கரணி என்று அழைப்பாங்க. ஈர உடைகளை மட்டுமே மாற்றிக்கொண்டு ஈர உடைகளுடன் கோவிலுக்கு செல்லக்கூடாது. முதல்ல துண்டிக்கை வினாருக்கு தலையை சுற்றி நாம் தேங்காய் உடைத்து விட்டு பிறகு வைக்கும் வேண்டுதல்களை முருகனிடம் சென்றடையும் என்பார். முருகப்பெருமான் கடற்கரையில் காட்சி தருவது சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தன்னுடைய வைரவேல் கொண்டு வதம் செய்த தினத்தை தான் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்டிருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகும். அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. இதே போல இந்த ஊர் திரு ஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனவும் மாறியிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்பட்டதாகும். அது மட்டும் இல்லாமல் அறுபடை வீடுகளில் மலை மீது அமைந்திராத ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்கள்.